श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशडकोप श्रीरंगनाथियतीधर महादेशिकाय नमः। श्रीमते शिवत्संकारे महादेशिकाय नमः। அல்லினாள் தாமரை மேலார நங்கினின் துணைவி மல்லிநாடாண்ட மடமயில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்த நாகத்தாள் தென் புதுவை வையர் பயந்த விளக்கு. 5ஆம் பாசுரத்தை நாம் அனுபவிக்கணும். கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரிளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழினான். கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரிளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்போத கனா கண்டேன் தோழினான். என்னுடைய சொப்னத்தில் சரியா அழகான இளம் பெண்களை பார்த்தேன். அவள்லாம் கையில் மங்கள தீபங்களை ஏந்திண்டு வந்தா. அந்த மங்கள தீபங்கள் எப்படி ஜொலிச்சுதுன்னு கேட்டாக்க சூரியனாட்டம் நன்னா பிரகாசிச்சுது. அதே மாதிரி தங்க கலசங்களையும் அவ ஏந்திண்டு வந்தா. மதுராபதியான அந்த சர்வேஸ்வரன் கண்ணனை வந்து அவ வரவேற்றா. அவர் எப்படி வந்தாராம், அவருடைய பாதுகைகளை அணிஞ்சுண்டு அழகா பெருமாள் நடந்து வந்தாராம். அவருடைய அந்த கம்பீரமான அந்த நடை ஒரு நிமிஷம் அந்த இடத்துல வந்து பூமி ஆடித்துனா எப்படி இருக்கும், அப்படியாக அதிர புகுத பூமியை அதிர்ந்து போற அளவுக்கு பெருமாள் அப்படி கம்பீரமா நடந்து வந்திருக்கார். அப்படி கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி அப்படின்னாக்க கலசங்களுக்குள்ள தீபங்களை ஏற்றி வைத்து அத கலசங்கள் எடுத்துட்டு வந்தா. சதிரிளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள இந்த இளம் பெண்கள்லாம் அவளுடைய மெல்லிய நடையாள் அந்த மாப்பிள்ளைய வந்து வரவேற்கிறா. அடிநிலை தொட்டு அப்படின்னாக்க பெண் வீட்டார் கொடுத்த அந்த காலணிகளை தரிச்சுண்டு பாதுகையை தரிச்சுண்டு பெருமாள் வந்தாராம். அவருடைய இருப்பிடத்திலிருந்து பெண்கள் அந்த பெண் வீட்டார் இருக்கக்கூடிய இருப்பிடம் வரைக்கும். அதிர அப்படின்னாக்க பெருமாள் வாமனாவதாரத்தில் மாவலி யாகம் பண்ணும் பொழுது அவரிடத்துல போயிட்டு யாச்சகம் கேட்டார். அப்படி போகும்பொழுது எப்படி போனார் அப்படின்னாக்க தோ பாலகன் வடிவத்தில் போய் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிற நிலைமையில அவர் போயிட்டு 3 அடி மண்ணை யாச்சகமா கேட்டார். அப்படியும் கூட இந்த பூமி என்னாச்சா தானே வளைஞ்சுடுத்தான். அது பெருமாள் வந்து நடந்து வர அந்த வேகத்துல இருங்கடல் சூழ்ந்த பூமி அடங்கலும் அடிவைப்பில் வளைந்து கொடுத்தது அப்படின்னு உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார். அதனால அப்பயே பெருமாள் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தும் பொழுது இந்த பூமி அவ்வளோ வளைஞ்சது பெருமாள் நடந்து வரும் பொழுது அப்படின்னாக்க, இப்ப மன்னனாக பெருமாள் நடந்து வரும் பொழுது பூமி அசையாதா என்ன, அதிராதா என்ன? இது என்ன ஆச்சரியம், ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அவ்வளோ வேகமாக நடந்து வந்தாராம். மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நீரை தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான். மங்களவாத்தியங்கள்லாம் ஒலிக்க சங்கநாதங்கள்லாம் எழுப்பின வண்ணம் இருக்கிறச்சு அழகா இந்த முத்துடை தாமம் முத்து தாமத்து கீழே அப்படி மதுசூதனன் என்ன பண்ணா அப்படின்னா என்னுடைய வலது கரத்தை எடுத்து அவருடைய கரத்தோட சேர்த்து பாணி கிரகணம் பண்ணினார். ஹே சகி, இதுதான் என்னோட சொப்னத்துல நான் அடுத்தது பார்த்தது அப்படின்னு சொல்றா. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத மத்தளம் முதலானவை கொட்ட மாப்பிள்ளையான கண்ணவரமாத்மா நடந்து வந்தாராம். அந்த மத்தளம் கொட்ட ஆரம்பிச்சது பாணி கிரகணம் நடந்து முடியற வரைக்கும் நின்று அப்படின்னாக்க அது இசைச்சுண்டே இருந்தது. எந்த விதமான ஒரு இடையூறு இல்லாத. மைத்துணன் அப்படின்னாக்க பொதுவா மைத்துணன்னு சொன்னாக்க மாமா பிள்ளை அத்தை பிள்ளை இவாள மைத்துணன்னு சொல்லலாம். கண்ணன் எப்படி ஆண்டாளுக்கு மைத்துணனா போக முடியும்? எப்படி நப்பின்னைக்கு பெருமாள் மைத்துனனா இருந்தாரோ
அந்த மாதிரி கோதையும் ஆசைப்படுறா, அவளுக்கு பெருமாள் மைத்துரனா இருக்கணும்னுட்டு. இது இன்னொரு விதத்திலையும் பார்க்கலாம். தோழி இடத்துல சொல்றா மாதிரி, தோழி இடத்துல சொல்றா, நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் எனக்கு கணவனா போயிடுவார். அப்புறம் ஹே சகி, நீ எனக்கு ஒரு தங்கை ஆட்டம், கூட பிறந்தவளாட்டம், உனக்கு அவர் மைத்துனன் ஆயிடுவாரு அப்படின்ற எண்ணத்திலையும் இதை எடுத்துக்கலாம். நம்பி அப்படின்னு சொன்னாக்க ஆண்டாள் இந்த இடத்துல பெருமாள் நம்பின்னு சொல்றார். ஏன் அப்படின்னாக்க நப்பினையாட்டும் ஆண்டாள் இல்லை அப்படின்னாலும் பெருமாள் கோதையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா, அதனால கைத்தளம் பற்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கைத்தளம் பற்ற அப்படின்னாக்க பாணிகிரகணம். இந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் வெட்கப்படுற சமயத்துல அவ வெறுமை ஏதோ விரல்களை மாத்திரம் பிடிச்சுண்டு விட்டுருவா. ஏதோ வெறுமை விரல்களை மாட்ட பிடிச்சுண்டா அப்படின்னு இல்லை. பாணிகிரகணம் வரும்பொழுது அந்த மணப்பெண்ணினுடைய கையை அவ கொப்பியாட்ட வச்சுப்பா. புருஷாள் அதை தாங்கி பிடிக்கணும் அந்த கையை. அப்ப அந்த கையை பிடிக்கறச்சு அது அந்த உள்ளங்கையோட சேர்த்து தான் பிடிக்கணுமே தவிர வெறுமை பிடிச்சிடக்கூடாது விரல்களை மாத்திரம். அதனால அதை பிடிச்சுண்டு அது என்ன குறிக்கிறது அப்படின்னாக்க, எந்த தர்மமாக இருந்தாலும் இருவரும் ஒன்றாகத்தான் செய்வோம். கடைசி காலத்துல கூட நான் உன்னுடைய கையை பிடிச்சுண்டு தான் வாழ்வேன் நடப்பேனே தவிர உன்னை விட்டுட்டு நான் போமாட்டேன் அப்படின்ற பிரதிஜ்ஞத்தை தேவர்கள் சாட்சியா, அக்னி தேவன் சாட்சியா அவ 2 பேர் அன்னைக்கு அந்த விரதத்தை மேற்கொள்றா. அதனால்தான் சாஸ்திரத்துல டிவோர்ஸ்க்கு இடமே கிடையாது. இந்த பாணிகிரகணம் பண்றதன் மூலியமாக சகதர்மச்சாரணித்துவம் அந்த இடத்துல வருது. இப்ப மங்கள சூத்திரம் கட்டுறா, திருமாங்கல்ய தாரணம் ஆறுது. தாலின்றது வெறும் அந்த பெண் கல்யாணமானவள் அப்படின்ற குறிக்கிறதுக்காக தானே தவிர பாணிகிரகணத்துக்கு தான் வேதத்துல இம்பார்ட்டன்ஸ் அதிகம் அப்படின்னு. 7ஆம் பாசுரத்தை நம்ம நாளை தினம் அனுபவிக்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பெரிவா க்ஷமிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதாரக் சிம்மாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷ வேதாந்த குருவே நமஹ.